நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் நிதியுதவி நிறுத்தம், இலங்கையில் பலருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. நாளைய தினம் நாட்டின் சில பகுதிகளில் நீர்க்கட்டு. விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பறிபோகிறது 500 முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியம். மீன்பிடி படகுகளில் தீப்பரவல், பாரிய சேதம். வாகனங்களின் கடும் பற்றாக்குறை, அரசு நிறுவன பணிகள் முடங்கும் நிலை. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர். இராணுவத்தால் வரவழைக்கப்பட்ட நபர் சடலமாக மீட்பு, அரசு தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களை கையில் எடுத்துள்ள சர்வதேச நாடுகள். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 1800 தேசிய அரசு சாரா நிறுவனங்களில் 1000க்கும் மேற்பட்டவை செயல்படாதவை என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உளவுத்துறை அறிக்கைகள் இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் இந்த அமைப்புகளுக்கு வழங்கும் நிதியை நிறுத்தியமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு சாரா நிறுவனங்களின் பல திட்டங்கள் பாதையிலேயே நிறுத்தப்பட வேண்டியுள்ளது. மேலும் குறித்த திட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஆயிரக்கணக்கான பணியாளர்களின் வேலைகளும் ஆபத்தில் உள்ளன என கூறப்படுகிறது. குறித்த அரசு சாரா நிறுவனங்கள் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதே இதற்கு காரணமாகும். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தேர்தல் கண்காணிப்பு செயல்முறையும் நெருக்கடியான நிலையில் இருந்ததாகவும் அதற்கு தேவையான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் நாட்டில் கணிசமான எண்ணிக்கையிலான அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து பெரும் பணிகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பிரதேச செயலக மட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 40,000 அரசு சாரா நிறுவனங்களில் பெரும் எண்ணிக்கையிலானவை செயல்பாட்டில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளைய தினம் 10 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் வாரியம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கம்பஹா, அத்தனகல்ல மற்றும் மினுவங்கொடவிலிருந்து நெட்டம்புவ வரையிலான நீர் விநியோக குழாயை சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட இருப்பதாலேயே நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நாளை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 10 மணி நேரத்திற்கு ரன், புகுனகம, பட்டாளிய, அத்தனகல்ல, பஸ்யால, நிட்டம்புவ ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும். எப்பாவள பகுதியில் விவசாய நிலங்களில் பரவியுள்ள பூச்சி இனத்தால் நெற்கதிர்கள் செழிப்படையாமல் காய்ந்து போவதாகவும் அவற்றுக்கு இரசாயன பூச்சிக்கொல்லிகள் தெளித்தாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எப்பாவள விவசாயிகள், விவசாய நிலங்களை வளமையாக தாக்கும் பூச்சிக்கொல்லிகள் என நாம் நினைத்து தொடர்ச்சியாக தெளிக்கும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளித்தோம். ஆனாலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. பூச்சிக்கொல்லிகளின் தரமற்றதாக காணப்படுகிறது. நாம் 2 முறை அதிக பணம் செலவழித்து குறித்த பூச்சிக்கொல்லிகளை தெளித்தாலும் பலன் கிடைக்கவில்லை. ஒரு முறை தெளிப்பதற்கு 12,000 தேவைப்படுவதாகவும் நாம் 5 முறை பயன்படுத்தியும் பலன் கிட்டவில்லை. உரிய அதிகாரிகளும் இவற்றை கவனிப்பதில்லை. சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்த கதையாகி உள்ளது என்றார். இந்த பூச்சிகள் நெற்கதிரின் சாறை உறிஞ்சி குடித்த பின்னர் அதன் வாழ்க்கை வட்டமும் முடிந்து விடுகிறது. அத்தோடு அனுராதபுரத்தில் இரசாயன பூச்சிக்கொல்லிகளில் தரம் குறைந்துள்ளதாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டத்தில் இதற்கு எதிராக கையொப்ப போராட்டம் மற்றும் மனு ஒன்றை கையளிக்க உள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் 500 வரையான முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய கொடுப்பனவை இழப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் எம்பிக்களின் ஒன்றியம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது என்று சிங்கள வார இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஓய்வூதிய கொடுப்பனவில் வாழும் முன்னாள் எம்பிக்கள் இந்த முடிவால் பாதிக்கப்படுவார்கள். சிலர் மருத்துவ செலவுகளை கூட கவனிக்க முடியாத
சூழ்நிலை ஏற்படும் என்று மேற்படி ஒன்றியத்தின் செயலாளர் பிரேமசிறி தெரிவித்துள்ளார். எனவே ஓய்வூதிய கொடுப்பனவை அரசாங்கம் ரத்து செய்யக்கூடாது எனவும் அது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலி மீன்பிடி துறைமுகத்தில் பயன்படுத்தப்படாத பல மீன்பிடி படகுகள் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு, கடற்படை, காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் மீனவ சமூகத்தினரும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீப்பரவலில் இதுவரை 4 மீன்பிடி படகுகள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் கடுமையான பற்றாக்குறை காரணமாக பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களின் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு நிறுவனங்களின் செயல்பாடுகளை வழக்கமாக மேற்கொள்ள 5000 முதல் 6000 வாகனங்கள் தேவைப்படுவதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. அரசு நிறுவனங்கள் சுமார் 15 ஆண்டுகளில் வாகனங்களை வாங்கவில்லை என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பல நிறுவனங்களில் விலை உயர்ந்த சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் அன்றாட பயன்பாட்டிற்கு முக்கியமான சிறிய வாகனங்களை வாங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கிடையில் அரசு நிறுவனங்களில் அதிக இயந்திர திறன் கொண்ட சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் கொள்கை முடிவை எடுத்திருந்தாலும் பல நிறுவனங்களில் இந்த செயல்முறை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது முன்னர் மேற்கொள்ள வேண்டிய திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பல மாதங்களாக கல்லீரல் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதன்படி அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தற்பொழுது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் அவரது நலம் விசாரிக்க பல முன்னாள் ஜனாதிபதிகளும் தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமிற்குள் சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டவை மற்றும் மரணமடைந்தவை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமுக்கு 5 இளைஞர்கள் சென்றதாகவும் அவர்கள் இராணுவத்தால் விரட்டப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்ததுடன் தப்பியோடிய ஒருவர் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன். இது தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் முல்லைத்தீவு சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன். காவல்துறையினர் இது தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்தனர். அத்துடன் நமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளேன். அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் நமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை தன்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் 6 ராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் 3 ராணுவத்தினரை 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குறித்து புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய ராஜ்யமும் மற்றும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் போது குறித்த தீர்மானம் முன்வைக்கப்படும். இருப்பினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது கடுமையானதாக இருக்காது. முன்னர் இலங்கை குறித்த தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இலங்கை தொடர்பான தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். இதற்கு முன்பு செம்மணி புதைகுழியை பார்வையிட்டுள்ளபடியால் இலங்கை குறித்து தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.